கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா இந்தியா டூர் ஆஃப் ஸ்ரீலங்கா. அதுல வந்து ரெண்டாவது ஓடிஐ மேட்ச் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொலம்போல பிரமதேசா ஸ்டேடியம்ல நடந்தது. முதல் ஓடிஐ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆக்சுவலி டிராவ் ஆயிருச்சு. ஸோ ரெண்டாவது ஓடிஐ இந்தியா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சோம். ஆனா இப்பெல்லாம் நினைக்க வேணாம், ஏன்னா ஸ்ரீலங்கா ஹேட் அதர் பிளான்ஸ். பிகாஸ் அங்க இருக்கிறது யாரு? மொட்டை சூர்யா, ஜெயசூர்யா இருக்காரு. எஸ், சீரியஸ்லி அவரோட எரா ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்தியன் டீம் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு டீமுங்க. அவங்கள அடிக்கிறாங்க அப்படின்னா பெரிய விஷயம் தான். எஸ், ஸ்ரீலங்கா டாஸ் வின் பண்ணி நாங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பதும் நிஷங்காவை பால்லே எடுத்தாரு சிராஜ். எஸ், அவர் தான் ரொம்ப நல்லா ஆடிக்கிட்டு இருந்தார் ஆக்சுவலி T20 ஓடிஐ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்க போதோ அப்படின்னு நினைச்சேன். அவிஸ்கா பெர்னாண்டோ ரொம்ப நல்லா விளையாண்டாரு. இன்னொரு சைடு குசால் மெண்டிஸ் விக்கெட் கீப்பர், அவரும் நல்லா விளையாண்டாரு. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் விக்கெட்ஸ் விழுந்துச்சா, அதுக்கப்புறம் யாரும் பெருசா ஆடல. மறுபடியும் துனித் வெள்ளாளகே உள்ள வந்து இந்த கேமையும் கிரைசிஸ்ல இருந்து எடுத்துட்டு வெளியில போயிட்டார் அப்படின்னே சொல்லலாம். அந்த பையன் செம டேலண்ட்டுங்க. நான் மொதல் வீடியோலயே சொல்லியிருந்தேன், அந்த பையன் ஒரு எக்ஸ்ட்ரீம் டேலண்ட், அந்த பையனுக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து மெண்டிஸ், குசால் மெண்டிஸ்ங்கிற கமிங் டு மெண்டிஸ் இருக்காருல்ல, அவரும் வந்து நல்ல கேம் ஒன்று விளையாண்டாரு. ரன் அவுட் ஆயிட்டார். இல்லைன்னா ஒரு இன்னும் நல்லா ஆடி இருப்பார், ஒரு 50 கூட கிராஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னே சொல்லலாம். இந்த துனித் வெள்ளாளகே கம்யூனிட்டி மெண்டிஸ் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இருந்த பார்ட்னர்ஷிப்னால தான் ஸ்கோர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 240 அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா டச் பண்ணுச்சு. 240 ஒரு நல்ல ஸ்கோர் தான். ஓகே, ஈஸியா வந்து ஜெயிக்க முடியாத டீமா இருந்தாலுமே ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு இதுவா இருக்கும் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். பட் இந்தியாவில் வந்து எஸ் ரோஹித் சர்மா வழக்கம் போல வந்து சமையா ஆரம்பிச்சாரு. 44 பால்ல 64 ரன்னு, 5 4 4 6 அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல அவரோட கேம் இந்த 2024 செமையாவே அமைஞ்சிருக்கு. கடந்த 2 வருஷமாவே ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காரு. எஸ், மறுபடியும் அவர் ஒரு நல்ல இன்னிங்ஸ் விளையாண்டாரு. இன்னொரு சைடு சுக்மன் கில் 35 ரன்னு, ஒரு டீசென்டான நாக் அப்படின்னு தான் சொல்லலாம். எஸ், ஆனா அவர்கிட்ட பெருசா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஓகே, அவர் அதுக்கு அடுத்தபடியா விராட் கோலி 14 ரன்னுல வந்து அவர் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, சிவம் டுபே இறக்கி விட்டாங்க, அவரு டக் அவுட் ஆனாரு. அக்ஷர் பட்டேல் உள்ள வந்து கொஞ்சம் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாரு. ஸ்ரேயஸ் ஐயர், அதுக்கப்புறம் ராகுல், அதுக்கப்புறம் சொல்லிட்டு ஒரு மாதிரி கொலாப் பண்ணிட்டாங்க. அது எப்படி, சாரி, குழப்பி விட்டாங்க. கொலாப் பண்ணல, குழப்பி விட்டாங்க. மிடில் ஆர்டர் அப்படின்னாலே நமக்கு இந்தியன் டீமுக்கு யாருன்னு தெரியும். ஸ்ரேயஸ் ஐயர் இறக்கிட்டு, ராகுல் இறக்கிட்டு, அதுக்கப்புறம் அக்ஷரை ட்ரை பண்ணிட்டு சிவம் டுபே ஃபினிஷரா ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னா சிவம் டுபேவை நம்பர் 4ல இறக்கி, அக்ஷரை நம்பர் 5ல இறக்கி, ஸ்ரேயஸ் ஐயரை நம்பர் 6ல அனுப்பி 7 ரன்ல அவுட்டு, நம்பர் 7 வந்த ராகுல் 0ல அவுட்டு. வாஷிங்டன் சுந்தருக்கும் அக்ஷர் பட்டேலுக்கும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு. அக்ஷர் பட்டேல் அவுட் ஆனவரே அங்கிட்டு முடிஞ்சிருச்சு. என்னன்னே தெரியல, ஏன் இப்படி கௌதம் கம்பீர் பண்ணாரு அப்படின்னு வந்து தெரியல. ஏதோ ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணியிருப்பாங்க போல. ஆனால் அது வந்து பேக் ஃபயர் அமைஞ்சிச்சு. அண்ட் ஸ்ரீலங்காவோட பவுலிங் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஆனால் ஜெஃப்ரி வாண்டர் சே அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்சோட ஹீரோ அப்படின்னே சொல்லலாம். 6 விக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் எடுத்தார். இதில் சூப்பரான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ரீலங்கா பண்ண அந்த சேஞ்ச் தான். எஸ், என்னன்னா லாஸ்ட் மேட்ச்ல வந்து ஒருத்தர் டெபியூ ஆனார் ஸ்ரீலங்காவில், உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவரை டிராப் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து இவர் எடுத்துட்டு வந்தாங்க. முகமது சிராஜ், அவர் பேரு சிராஜ். ஓகே, அவரு நல்லா தான் விளையாண்டாரு. ஆனா ஏன் இந்த மேட்ச் இவரை எடுத்துட்டு வராங்கன்னு தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்குவாட் பாக்குறப்ப யோசிச்சேன். ஆனா அவங்கள்ட்ட ஒரு நல்ல பிளான் இருந்திருக்கு. அந்த பிளானை எடுத்துட்டு வந்து எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிட்டாரு. கரெக்டா 10 ஓவர்ல 33 ரன் கொடுத்து 6 விக்கெட். அதுக்கப்புறம் சரித் அஸ்லாங்கா போன மேட்ச் அவர் தான் முடிச்சு வச்சாரு. இந்த மேட்ச் 3 விக்கெட் எடுத்தாரு. திடீர்னு அவர் அவர் ஆல்ரெடி ஆல்ரவுண்டர் தான். பட் ஆனா இன்னமும் ஒரு பயங்கரமான ஆல்ரவுண்டரா மாறிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். எஸ், ரொம்ப நல்ல ஒரு கேம் வந்து ஸ்ரீலங்கா கிட்டேருந்து காட்டினாங்க. எஸ், ஆப்வியஸ்லி ஸ்ரீலங்கா ஒரு நல்ல டீம் தாங்க. அவங்கன்னா எங்கேயோ ஏதோ மிஸ் பண்ணி எப்படியோ பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்குமே எல்லாருமே பெருசாலாம் விளையாடல, சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன். அட் த சேம் டைம் நல்ல ஒரு பவுலிங் யூனிட். அந்த பவுலிங் யூனிட்டை கரெக்டாக பண்ண கேப்டன், கரெக்டாக ரொட்டேட் பண்ணி கரெக்டாக என்னென்ன பண்ணுமோ பண்ணி, அதே நேரத்தில் சொந்த மண்ணில் எப்படி தோற்று போவாங்க, நல்ல சப்போர்ட்டும் இருந்துச்சு ஸ்ரீலங்காவுக்கு அப்படின்னே சொல்லலாம். எஸ், இந்தியா தோத்துட்டாங்க. இந்தியா வந்து ஒரு ஓடிஐ தோத்துங்கிறது ரொம்ப நாள் ஆச்சு. போன மேட்சுமே டிராவானப்போ
வந்து கொஞ்சம் மிஸ் இந்தியா தோக்குறதுக்கு. ஆனால் எப்படியோ ட்ரா பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த மேட்ச் தோத்துட்டாங்க அப்படிங்கிறது சீரியஸ்லி இந்த சீரீஸோட ரொம்ப முக்கியமான இது. ஏன்னா இப்போ அடுத்த மேட்ச் இந்தியா ஜெயிச்சாலும் இந்த சீரீஸ் வின்னர்ஸ் அப்படின்ட்டு 2 பேருமே தான் அறிவிப்பாங்க. இன்கேஸ் அடுத்த மேட்ச் ஸ்ரீலங்கா ஜெயிச்சா இந்த ஓடிஐ சீரீஸோட ஒரு தோல்வியா மாறும் இந்தியாவுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸ்ரீலங்கா ரொம்ப நல்லா விளையாண்டாங்க, அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா லாஸ்ட் கேம்லேயே அவங்க நல்லா விளையாண்டாங்கன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் அந்த கிரெடிட்ஸே கொடுக்கல ஸ்ரீலங்காவுக்குன்னு. நான் அப்படிலாம் கொடுக்காமலாம் இல்லை, ஸ்ரீலங்கா நல்லா தான் விளையாண்டாங்க. ஓகே, அண்டு நல்ல நல்ல சின்ன சின்ன பசங்க ஸ்ரீலங்காவில் பெர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஜெஃப்ரி வேண்டர்ஸே கூட நான் சின்ன பையன் நினைச்சேன். ஆக்சுவலி அவருக்கு 31 வயசு ஆகுது. அவர் இன் அண்ட் அவுட்டாக இருந்திருக்காரு டீம்லங்கிறது இதனாலே ரொம்ப நல்லா தெரியுது. ஆனால் இன்னைக்கு அவர் தான் ஸ்டார், அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க. இந்தியன் டீம் என்ன பார்க்கணும், என்னென்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லி இப்படி குருட்டாம் போக்கில் இறக்கி விட்டதே தப்பு. அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. மேபி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அது கரெக்டாக ப்ராப்பராக இருந்திருந்தாலுமே கேம் இந்தியா கையில் இருந்திருக்கும். அதே நேரத்தில் வந்து பும்ரா இல்லாதது ஒரு பெரிய ஒரு இதுதான். பட் ஸ்டில் எவ்வளோ நாள் தான் நம்மளும் பும்ரான்னு சொல்லிட்டு இருப்போம். ஓகே, அதையும் நீங்கள் இது பண்ணி தான் ஆகணும். அண்ட் இஷ்டமேனிக்கு இன்றைக்கும் பவுலிங்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரையும் போட விட்டாங்க. லைக் ரோஹித் சர்மாலாம் பவுலிங் பண்ணிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னும் ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ அந்த ஒரு மேட்ச்சில் இந்தியா இன்கேஸ் ஜெயிச்சாங்கன்னா கப்பு ஷேரிங், இந்தியா இன்கேஸ் தோத்தாங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா சீரீஸ் வின். ஓகே, அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்தியா வில் பி பேக் அனதர் மேட்ச் அப்படின்னு நான் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நிறைய பேர் கௌதம் கம்பீரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ உங்களோட கருத்து அதை பற்றி என்னங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அண்ட் பேக் ஃப்ரம் திஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.